அவருக்கு டைமண்ட் ரிங்கும் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்து இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வந்து எப்படியெல்லாம் நான் லீட் பண்ணணும், எப்படியெல்லாம் என்னோட கரியர் கைடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத வந்து எங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லி ஒரு வழிகாட்டியா வந்து இருந்திருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் தென் எப்படி இனி வர அடுத்த சமுதாயம் இளைஞர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து லீட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். நன்றி. ஏதோ சொர்க்கத்துல இந்த மாதிரி இருந்து எனக்கு ஏதோ சொல்ல வார்த்தை நல்லா படிக்கணும், வாழ்த்துக்கள் சொன்னார். வேற என்ன அட்வைஸ் பண்ணாரு சார்? கடவுளை வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. உண்மைங்க சார், அவர் நேரில் பார்க்குறப்பயே இது கனவா உண்மையானு எனக்கு தெரியலைங்க சார். அந்த மாதிரி ஃபீலிங்க. அப்புறம் அவரே தான் நம்ம குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணாருங்க. ப்ளஸ் பண்ணி நீ இன்னும் நல்லா வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. பாப்பா ஒன்றே சொன்னேன், உங்ககிட்ட அவார்டு வாங்குறதுக்காகவே நான் படித்தேங்க சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், இன்னும் நீ பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்கணும், நல்லா இருக்கணும்னு ரொம்ப அவர் மனசார சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க சார். ஆமாங்க சார், இந்த மாதிரி ஸ்பீச்சு நம்ம கேட்டதே இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எந்த இதுக்காக இருந்தாலும் வேற கட்சி மீட்டிங்கு நிறைய கேட்டிருக்கிறாங்க சார். அதில் பூரா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது புதுசுங்க சார். அதே மாதிரி இளம் தலைவர்கள் அப்படின்னு ஒரு அதே கேரியராக எடுத்துக்கிங்கன்னு சொன்னாருங்க சார். இது யாருமே எல்லாருமே அவங்க முன்னேறணும் அப்படி தான் நினைப்பாங்க. இவர் வந்து இளைய சமுதாயம் முன்னேறணும், நல்லா மாறணும், நல்லா இருக்கணும், போதை இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு அப்பா சொன்னால் கேட்க மாட்டாங்க சார். ஆனால் இந்த மாதிரி தலைவர்கள் சொல்கிறப்ப அவரும் நல்லது சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக குழந்தைங்க மாறுவாங்க, நல்லா இருப்பாங்க சார். கெட்ட பழக்கமே வராதுங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க சார், அதாவது நாள் பூரா நின்று கொடுக்குறாரு பொறுமையாக. பாப்பா பேசணுங்கிறப்பல சரி சொல்லுமா உன்னோட இதை சொல்லுங்கிறப்ப அப்படியே பொறுமையாக கேட்குறாருங்க சார். கேட்டு அந்த குழந்தைக்காக அந்த ஒரு 10 நிமிஷம் கொடுத்தாரு பாருங்க சார். இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. நிறைய மீட்டிங்லேயும் நம்ம பார்த்தாச்சுங்க சார். எங்களுக்கு சின்ன சின்ன அங்கே பவனில் அவார்டு கொடுத்தாங்க சார். யாரும் கொஞ்ச நேரம் இது பண்ணுவாங்க, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய தலைவர்லாம் வந்து இவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி சொன்னது ஒரு அட்வைஸு, ஆசீர்வாதம் எல்லாமே கொடுத்தாருங்க சார். ஆமாங்க சார். அது முதல் எங்கள் பொண்ணு சொன்னாப்பிள்ளைங்க, முதல் தலைமுறை ஓட்டுலாம் கண்டிப்பாக அவருக்கு தான் உழுவுங்க. சில பேர் கட்சிக்காக இது பண்ணுவாங்க. இவர் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தலைவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு என்னோட இதுங்க சார். என் பேர் சிவகுமாருங்க சார், ஈரோடு மாவட்டம் பவானிங்க சார். I am Toshita Lakshmi. I have scored 598 out of 600 in 12th standard board exams with centums in 5 subjects in science group. இந்த மாதிரி விஜய் சார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்வைட் பண்ணி ஹானர் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவர் வந்து நிறைய அட்வைஸ் பண்ணாரு, இன்க்ளூடிங் ட்ரக் அபியூஸ் பற்றி அட்வைஸ் பண்ணார், தட் வி ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் ட்ரக்ஸ். அண்ட் ஆல்சோ பாலிடிக்ஸை கூட ஒரு கரியராக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி அதையும் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணார். அண்ட் ஆல்சோ கம்மி மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணார். ஸ்டடீஸ் பற்றி அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணுறது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ ஸோ மச்.